ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். பேரறிவாளன் விவகாரம், காங்கிரஸ் எடுக்க போகும் நடவடிக்கை, செல்வ பெருந்தகை தகவல். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி விடுதலை செய்யப்பட்ட பேரறிவாளன் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறார். அவர் வழக்கறிஞரானதற்கு காங்கிரஸ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருது. இந்த விவகாரத்தை காங்கிரஸ் தீவிரமாக கையில் எடுத்து எதிர்க்க தொடங்கியிருக்கு. பேரறிவாளன் விஷயத்தில் காங்கிரஸ் எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து செல்வ பெருந்தகை விளக்கியிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தெரிவித்தார், தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது வெளியாவது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு. கருத்து திணிப்பு நடத்துவோர் வேறு மாதிரி சொல்கிறார்கள். மக்கள் தெளிவாக முடிவு செய்திருக்கிறாங்க. கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு. இது எப்படி கருத்து கணி 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம் நம்ம ஃப்ரம் டே ஒன்லேருந்து சொல்கிறோம். அதுலேருந்து மாற்று கருத்தே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம். இல்லை, தாவேகா ஒரு கருத்து சொல்ல எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு முன்னோர் அப்படி மாதிரி சொல்கிறாங்களே, எல்லா இதுலேயும் சவாலாக இருந்திருக்காங்க. மக்கள் யாரும் சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்க. கருத்து திணிப்பு நடத்துகிறவங்க சொல்கிறாங்க. அதனால் இன்னும் 2 தினங்கள் தான் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இன்னாரும் ஓரளவுக்கு மக்கள் முடிவை தீர்ப்பு வாசிக்க ஆரம்பிப்பார்கள். தீர்ப்பு எழுதி விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் தீர்ப்பு எழுதியாச்சு. இந்த தீர்ப்பை படிக்கின்ற நாள் தான் மே 4. ஆகவே தீர்ப்பை இன்னொரும் 35% படித்திருப்பார்கள். இந்த நேரத்தில் மீண்டும் முதலமைச்சராக அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமர்வார், தொடர்வார். எங்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். மோடி மீது விமர்சனம் இன்னும் 2 நாட்களில் முடிவுகள் வெளியாகிவிடும். மக்கள் என்ன தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்படும். மக்கள் தீர்ப்பை இந்நேரம் 35% பேர் படித்திருப்பார்கள். தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணன் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக தொடர்வார். எங்களின் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு நாக்கு இல்லை, பல நாக்குகள் இருக்கு. ஒரு நாக்கு உள்ளவர் சொன்னதற்கு தான் பதில் சொல்ல முடியும். பல நாக்கு உள்ளவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. மோடி தமிழகம் வரும்போது தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், தமிழ் இலக்கியம் என்று பேசுவார். வட இந்தியா சென்றால் தமிழர்களை விமர்சிப்பார். பீகாரில் தமிழர்களை திட்டினார். ஒடிஷாவில் தமிழர்களை திருடர்கள் என்பார். மாற்றி மாற்றி பேசுபவர் தான் மோடி. அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பேரறிவாளன் விவகாரம் தமிழகத்தில் பாசிசத்திற்கும் மதவாதத்திற்கும் எப்போதும் இடமில்லை. அதனால்தான் அவர்கள் இந்த தேர்தலில் படு தோல்வி அடைய போகிறாங்க. பேரறிவாளன் வழக்கறிஞரான விவகாரத்தை எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவனித்து வராங்க. அதை சட்டப்படி எதிர்கொள்வோம். எங்கள் சட்டக்குழுவின் நிலைப்பாடு தான் என் நிலைப்பாடு. இது சட்டப்படி நடந்துள்ளதா என்பதை பார்த்து நடவடிக்கை எடுப்போம் என்றார். ஒரு நாக்குள்ளவர் பேசினா அதுக்கு பதில் சொல்லலாம். பல நாக்குள்ளவர் இங்கே வந்தால் தமிழர் நாகரிகம், தமிழர் பாரம்பரியம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், தமிழர் இலக்கியன்வார். அங்கே போனால் தமிழர்களை திட்டுவார். பீகார் எலெக்ஷனில் தமிழர்களை திட்டுவார். ஒரிசா போனார்னா தமிழர்கள் திருடர்கள். இங்கே ஒரிசாவுடைய கஜனா சாவி ஒரு IAS ஆஃபீஸர் பாண்டியன்றவர்கிட்ட இருக்குது. அப்போ அப்படி பேசுவார். மாற்றி மாற்றி பேசுகிறவர் தான் நம்முடைய பிரதமர் அவர்கள். அதை பொருட்படுத்த தேவையில்லை. தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பாசிசத்திற்கும் மதவாதத்திற்கும் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இடமில்லை. அதுதான் இப்பொழுது படுதோல்வியை தழுவப்போகிறது. தமிழகத்தில் இனி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வகிப்போம் அல்லது எதிர்கட்சியாகத்தான் இருப்போம் என்று கிரிஷ் சோடங்கர் சொன்னது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு செல்வ பெருந்தகை பதில் அளிக்காமல் சென்றிருக்கிறார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.